Hi friends, welcome back to my channel. கேரளா ஹெர்பல் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் எல்லோரும் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் ஒரு சில பேர் மட்டும் எனக்கு பிருங்கராஜ் மட்டும் வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ, இந்த ப்ரிப்பரிங் கூட நான் இந்த ஹேர் ஆயில் வந்து பிருங்கராஜும் பிரம்மியும் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய், கேஸ்டர் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், கோகனட் ஆயில் 3 வச்சு நம்ம கரிசலாங்கண்ணியோட இலை, வேர், தண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரம்மி, நம்ம வல்லாரையோட சிஸ்டர் பிரம்மியை வச்சு அதோட வேர், தண்டு, இலை எல்லாமே சேர்த்து அம்மியில் அரைச்சி இந்த 2 இலைகள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பொடிகளாகவோ இல்லை வந்து ட்ரை பண்ணிவிட்டு காஞ்ச இலைகளாகவோ இல்லை இதை அரைச்சி நாங்கள் வந்து வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் இதில் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பச்சையாக யூஸ் பண்ணணும். ஏன் நிறைய பேர் பச்சையாக யூஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னா, அது வந்து ஹேர் ஆயிலை இப்போ ஆயில் நம்ம ஒரு 5 லிட்டர் ஆயிலில் வந்து காய்ச்சிரோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அது குடிச்சிடும். அந்த மாய்ஸ்சராக இருக்கிறதுனால, ஈரப்பதமாக இருக்கிறதுனால இந்த இலைகள் அப்போது அப்படியே தண்ணி வந்து இதில் இழுத்துரும். அதனால நமக்கு ஹேர் ஆயில் கம்மியாக கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி இல்லை வடை மாதிரி தட்டி அந்த மாதிரி போடுறாங்க. அது ஆனால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. நான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸுக்கு கேட்டவங்களுக்கு நான் உங்களுக்கு நார்மலி கேரளா ஹெர்பல் ஹேர் ஆயில் கொடுக்குறவங்களுக்கும் பச்சையாகவே தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் இதை மிக்சியில் அரைக்காமல் அம்மியில் அரைக்கிறதுக்கான காரணம் இதோட வேர், இலை, தண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் மிக்சியில் அரைக்க முடியாது. அதனால் நான் வந்து அம்மியில் அரைச்சி கொடுக்குறேன். இதை அரைக்கும்போது கை, நகம் ஃபுல்லாகவே கருப்பாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆகும். இந்த நகை கணுக்கள்லாம் உள்ள அந்த கருப்பு போக்குறதுக்கு அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-20 தடவையாவது நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணணும். அதோட கலர் வந்து மாறணும். இந்த மண், ஏன்னா இது அதிகமாகவே சேற்று மண்ணில் தான் வளரும், நெல் வயல்களில் தான் வளரும். அப்போது அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி ஒரு 5-6 டைம் கழுகுனோடனே கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதை கட் பண்ணி சும்மா தண்ணியில் கழுகுனாலே அந்த தண்ணி பச்சை கலர் மாறும். கொஞ்ச நேரம் கழித்து கருப்பு கலராக மாறும். அதுதான் இதோட என்ன சொல்கிறது, அதிசயமே அதுதான். கரிசலாங்கண்ணி இன்டேக்காகவும் எடுக்கலாம். இப்போ கீரை வந்து பொரியலாக வச்செல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் இதை வந்து அரைச்சி நம்ம வந்து எண்ணெயில் காய்ச்சி தேய்க்கும் போது அவ்வளோ நல்லது. இதை சும்மாவே அரைச்சி தலையில் அப்ளை பண்ணி குளிப்பாங்க கிராமத்து சைடெல்லாம். நானும் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஓகே, இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். விறகடுப்புனா ரொம்ப கம்மியாக விறகு வச்சு அப்படியே இந்த மினுமினுன்னு விளக்கு எரிகிற மாதிரி தான் எரியணும். இதே சிலிண்டரில் வைக்கிறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரம்மையும் கரிசலாங்கண்ணியும் ஆட் பண்ணணும். எண்ணெய் அதிகமாக கொதிக்க விட்டோம் அப்படின்னா, கொதிக்க விட்டு உடனே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் அதில் இறங்கி இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 4-5-6 ஹவர்ஸ் ஆகும் இதெல்லாம் வந்து சரி பண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீனிஷாக வரும். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அடியில் போயிடும். நல்லா கிறிஸ்பி ஆகும். நீங்கள் கிறிஸ்பி ஆன உடனே எடுத்துடலாம். எடுத்தோம் சிப்ஸு போட்ட மாதிரி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஆயிலோட கலர் அப்படியே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இன்க்ரீடியன்ஸும் அதில் உள்ள எசன்ஸும் இதில் இறங்கியிருக்காது. இவ்வளோ தான் விஷயமே. ஈஸியன் மெத்தடு. ஈஸியாக வீட்டில் இருந்தே ரெடி பண்ணலாம். இது வந்து பச்சையாக உங்களுக்கு கிடச்சதுன்னா, இது பச்சையாக கிடைக்காதவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். யாருமே பவுடர் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. பவுடரில் இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். 10 வயசு 15 வயசு ஆகும்போதே முடி வெள்ளை முடி வருது, எனக்கு வந்து முடி கொட்டுது, ரொம்ப முடி மெலிசாக இருக்குது, முடி கொட்டிட்டு திரும்ப வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். கரிசலாங்கண்ணி மூலிகைகளின் அரசன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பேருக்கும் தெரியும்னு தெரியலை. அதனால் கண்டிப்பாக இந்த கரிசலாங்கண்ணியை பச்சையாக கிடச்சதுன்னா விடாதீங்க. கண்டிப்பாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு இலைகளாக செடிகளாக கிடைக்காதவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, tata, bye bye, see you.